திமுக அரசாங்கத்தினுடைய போலி முகம். திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் நடத்திய நாடகம் அல்லது திமுக அரசாங்கம் பக்தர்கள் மேல நடத்திய தாக்குதல்லாம் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் நேற்றைக்கு அங்க கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் ஜட்ஜ் அவர்களுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. திமுக அரசாங்கம், இந்த மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர்கள் இரட்டை நிலைப்பாடு எடுத்தார்கள். அவர்கள் சொல்வதொன்று செயலில் ஒன்றாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே கூட. அதாவது கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேல பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் நடந்து அது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம். அந்த இடத்துல அவர்கள் பக்தர்கள் சென்று போராடி கடைசியாக இந்த வருடம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பில் பக்தர்களுக்கு உரிமை இருக்கிறது, பக்தர்கள் அங்கு சென்று சாமி கும்பிட வேண்டும் அல்லது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது என்பதை வலியுறுத்தினார்கள். ஆனால் அரசாங்கம், அந்த மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு ஒரு கண்டெம்ட் கோர்ட் போடுறாங்க. அப்பயும் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ ஜட்ஜு சொல்றார், கண்டெம்ட் போட்ட பிறகு 50 CSF வீரர்களுடைய உதவியோடு நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதையும் நிறைவேற்றாமல் அன்றைக்கு 144 என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவை அந்த மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மேல திணித்தது. அப்ப அதை எதிர்த்து போராடின எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டார்கள். எங்களுடைய இந்து முன்னணியுடைய தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி தொடர்ந்து ஒரு அடக்குமுறையை, பக்தர்களுடைய அடிப்படை உரிமை கடவுளை வணங்குவது. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல அந்த அங்கு சென்றவர்களுக்கு கூட ஒரு நியாயத்தை கொடுக்கவில்லை. அதை எதிர்த்து ஒரு பக்தர், பூரணச்சந்திரன் என்ற பக்தர் தீக்குளித்த சம்பவம், தற்கொலை நடந்து கொண்ட சம்பவத்தையும் கூட அதற்கு யார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும்? ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அந்த குடும்பத்தை, குழந்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கட்டாயத்தினுடைய ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஜட்ஜு மேலேயே, மரியாதைக்கு நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் மேல பாராளுமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றதுக்காக அவர் மேல இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் கொண்டாந்தாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் எடுத்து நாங்கள் 2 சபையிலும் நானும் அங்கே விவாதங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கு 2 ஜட்ஜுகள் டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில சென்று அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம், திமுகவுக்கு பாடம் பூட்டுவதற்கு நேரமும் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் வர இருக்கிறது. அவர்கள் முருக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எங்களுடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு பெருமாநல்லூர் என்ற கிராமத்தில் அங்கு முருகன் கோயில இடித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கம், அறநிலைத்துறையானது அங்கு இருக்கிற முருகர் கோயில இடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை போய் தட்டி கேட்க போய் அவர் மேல போலீஸ் தாக்குதல் நடத்தி அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நான் வன்மையாக, பக்தர்கள் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்துக்களுக்கு எதிரான திமுக அரசாங்கம் சொல்லி ஒரு கட்டமைப்பு அமித்ஷா உட்பட எல்லாருமே ஏற்படுத்துறாங்க. இந்துக்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்து இந்துக்களை பாதுகாக்கிறதே திமுக தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாரு? தமிழக முதலமைச்சர். அவருக்கு உண்மையாலும் அக்கறை இருந்தால்
மக்களை வந்து நேசிக்கிறதா இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டார்னா அதுதான் அவருடைய உண்மையானது. ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகன் கோயில்ல வழிபட்டு விட்டு பூர்ணச்சந்திரனுக்கு போய் பூர்ணச்சந்திரன் வீட்டில் மன்னிப்பு கேட்டால்தான் அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். தமிழகத்தில் எல்லா கோயிலும் நிறைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதே மாதிரி வட மாநிலத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கா அமித்ஷாவால் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க. வட மாநிலங்களில் போய் பார்க்க சொல்லுங்க முதல்ல ஸ்டாலினை. மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அயோத்தியில எவ்வளவு பெரிய ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. ஒரு 500 வருடத்தில் இடிக்கப்பட்ட ஒரு கோயிலை, இதிகாச வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை கட்டியிருக்கிறார்கள். காசி விஸ்வநாதர் கோயில்ல அங்க இருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றி அந்த கோயிலை இன்றைக்கு சர்வதேச தரத்தில் உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல உஜ்ஜைன் மகாலீஸ்வரர் கோயில்ல இதெல்லாம் இதே போல பெரிய அளவுல செய்து, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இதை பத்தி எப்படின்னா தெரியும். அவர் போய் பார்த்தா தானே தெரியும். அவங்க போய் நார்த் இந்தியாவில் போய் பார்க்க வேண்டாம், இந்த திருப்பரங்குன்றத்துக்கு போங்க. திருப்பரங்குன்றத்தில் சாமி கும்பிடுங்க. நீங்க பால் காவடி எடுக்க வேண்டாம், கோயில்ல போய் மொட்டை அடிக்க வேண்டாம். நீங்க போய் சாமி கும்பிட்டு பூர்ணச்சந்திரன் போய் பூர்ணச்சந்திரன் குடும்பத்தில் அந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட இவங்களுக்கு மனதில்லை. இன்னைக்கு வரலும் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள். ஆனா இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் நேரம் வரும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நாளுக்கு கொடுக்கணும்? ஏன்னா விசாரணை உங்களுக்கு தெரியும், விசாரணை நடந்துட்டு இருக்குது. 41 பேர் இறந்த சம்பவம், அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய விசாரணையினோட அடுத்த கட்டம் என்னது, ஏன்னா அது சட்டப்படி இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது கோர்ட் ஜுடிஷியரியில சப்ஜுடிஸ் மேட்டர், அதை நம்ம பேசினா நல்லா இருக்கும். ஆனா அது ஏற்கனவே எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே இருக்கிறார்கள். நாங்க 2024 பாராளுமன்றத்தில் இணைந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அவர்கள் இருப்பது எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும். அதான் அவருக்கு ஒரு திமுக செய்யறதெல்லாம் பிடிச்சிருக்காது. பக்தர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது. நன்றி அண்ணா.